மனிதன் உணவின்றி 40 நாட்களும், நீரின்றி 3 நாட்களும், காற்றின்றி 3 நிமிடமும் உயிர் வாழலாம். ஆனால் நம்பிக்கையின்றி 3 நொடி கூட வாழ இயலாது. வாழ்வில் யதார்த்தம். இறக்கும்போது நமக்கு வேண்டாதவரையும் பார்க்க விரும்புகின்றோம். இருக்கும்போது நமக்கு வேண்டியவரையும் பார்க்க மறுக்கின்றோம். உலகத்தை பற்றிய யதார்த்தத்தையும் வாழ்க்கையை பற்றிய நிதர்சனத்தையும் உணர்ந்தவன் இன்பத்தில் அதீத மகிழ்ச்சியும் துன்பத்தில் அதீத கவலையும் கொள்ள மாட்டான். கருப்பு வெள்ளையில் யதார்த்தம் விரும்பும் உயிரே அள்ளி முடித்த கூந்தலுடன் வெள்ளத்தில் நடமாடும் களமில்லா கருவிழியோரம் துள்ளி வந்த நீர்த்துளி சற்றே உள்வாங்க சிரித்து கொண்டே இருப்பதால் மனதில் வலிகள், காயங்கள், கவலைகள் என எதுவும் இல்லை என்று அர்த்தம் கிடையாது. வெளியே காட்டிக்கொள்ள விரும்பவில்லை என்றே அர்த்தம். வயதாகத்தான் தெரிகின்றது நம் வாழ்நாள் முழுவதும் உடன் வர யாரும் இல்லை என்று. தனியாகத்தானே வந்தாய், தனியாகத்தான் போக வேண்டும் என்று வாழ்க்கை கற்றுத்தருகின்றது. நமக்கு நிகழும் அனைத்தும் இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டதே. நல்லதாக நடந்தால் அது அதிசயம், கெட்டதாக நடந்தால் அது அனுபவம். பிரிவினால் பாசம் புரியும் என்று நினைக்காதீர்கள். பிரிவில் நம்மை மறந்து விடுவார்கள் என்பதே உண்மை. இழப்பதற்கு எதுவுமில்லை என்ற நிலைக்கு வந்துவிட்டாலே வாழ்க்கையை யதார்த்தமாய் கடந்து செல்ல பழகிவிடும் மனம். ஆம், நான் கூட யதார்த்தமற்ற மனிதர்கள் வாழும் இந்த உலகின் ஏதோ ஒரு மூலையில் சின்ன சின்ன ஆசைகளை கிறுக்கி கொண்டிருக்கும் பைத்தியக்கார பெண்தான். அன்னை மடியில் மீண்டும் தவள ஆசை, அப்பா தோளில் ஏறி ஊர்பாக்க ஆசை, அரைக்கால் ஆடை அணிந்து பள்ளி செல்ல ஆசை, அரையாடையும் வீதிகளில் பம்பரம் சுற்ற ஆசை. உரைத்த ஆசை மிக சிறியது, ரொம்பதான் பேராசை உனக்கு என்ற பதில் கேட்டதும் நமக்கே குழப்பமாகிவிடும். நான் கொண்டது ஆசையா பேராசையா என்று. வாழ்க்கையில் தகுதி உள்ளவர்களை காட்டிலும் தன்னம்பிக்கை உள்ளவனே வெற்றி பெறுகிறான். துன்பத்தை தூரமாக வைத்து இன்பத்தை இதயத்தில் வைத்து நம்பிக்கையை நமக்குள் வைத்தால் எல்லாம் வெற்றியாகும். வெற்றி என்பது எண்ணத்தில் வெற்றியே இலக்காக நினைக்காதே. முயற்சியும் பயிற்சியும் நம்பிக்கையும் எண்ணு. அது பல மாற்றத்தை கொடுக்கும். அதைத்தான் பலர் வெற்றி என்பார்கள். செய்யும் வேலையை மகிழ்ச்சியாக செய்தால் வெற்றி மேல் வெற்றி உங்களை வந்து சேரும். வெற்றி என்பது கொடுத்து பெறுவதல்ல, முயன்று அடைவது. நீங்கள் முயற்சியை கைவிடாத வரை வெற்றியும் உங்களை கைவிடாது. மற்றவர்களை பற்றி உணர்ந்து கொள்ள நேரும்போதுதான் நம்மை பற்றியே நாம் உணர தவறியதை உணர்கிறோம். உணர்ந்தாலும் ஒப்புக்கொள்ள மறுக்கின்றோம். வாழும் போதே மகிழ்ச்சியாய் வாழ்ந்து விடுங்கள். ஏனெனில் இங்கு மறு ஒத்திகைகள் கிடையாது. கடந்து செல்ல கற்றுக்கொள். உன்னை குறை கூறுபவர்கள் யாவரும் உத்தமர் இல்லை என்பதை நினைவில் வைத்து தினமும் ஏன் இந்த ஓட்டம் என்று சலிப்புடன் கெடிகாரம் பார்த்தேன். அது என்னிடம் கேட்டது, நான் ஓடாவிட்டால் என்ன செய்வாய்? நான் தூக்கி எறிந்து விடுவேன் என்றேன். அதற்கு அது கூறியது, நீயும் ஓடாவிட்டால் இந்த உலகம் உன்னையும் தூக்கி எறிந்துவிடும். ஒவ்வொரு பொழுதும் உன் தேவைகளை நீயே நிறைவேற்றிக்கொள். சக மனிதர்களை நம்பி வாழாதே. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களின் சுயரூபம் வெளிப்படும் போது மனம் உடைந்து சிதறிவிடுகின்றது. வாழ்க்கை உன்னை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினாலும் நினைவில் வைத்துக்கொள், நீ படும் கஷ்டம் எல்லாம் உன்னை சிறந்த மனிதனாக மாற்றுவதற்கே என்று. யதார்த்தம் அனைத்தையும் வெல்லும். நீயாக இருக்கும்போது. வாழ்வின் யதார்த்த வில்லன் காலம். எண்ணங்களும் செயல்களும் காலத்து யதார்த்தங்களே. வாய்ப்புகள் தான் நம் வாழ்வை தீர்மானிக்கிறது, நாம் இழந்ததையும் சேர்த்து. அன்பு இருக்க ஆத்திரம் ஏன்? பண்பு இருக்க கோபம் ஏன்? அறிவு இருக்க அழிவு ஏன்? பாசம் இருக்க வேஷம் ஏன்? சிரிப்பு இருக்க அழுகை ஏன்? குணம் இருக்க குதர்க்கம் ஏன்? கனி இருக்க காய் ஏன்? கடவுள் இருக்க சாத்தான் ஏன்? உருவம் கண்டு பழகாதே, உள்ளம் கண்டு பழகு. பருவம் கண்டு பழகாதே, பண்பு கண்டு பழகு. முகம் கண்டு பழகாதே, அகம் கண்டு பழகு. வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவாய். பணிவை விட சிறந்த பண்பு வேறு எதுவும் இல்லை. துணிவை விட சிறந்த ஆயுதம் வேறு எதுவும் இல்லை. சாகா வரமென்றும் வேண்டாம். பிடித்த நேரத்தை சற்று நீளச் செய்யவும் வெறுக்கும் நேரத்தை விரைந்து கடக்கவும் முடிந்தால் போதும். விதி 1000 கதவுகளை மூடினாலும் முயற்சி ஒரு ஜன்னலையாவது திறக்கும். தொடர்ந்து முயற்சி செய். நீ எதை வேண்டுமானாலும் இழக்கலாம். வழி கொடியது, தன்னம்பிக்கை மட்டும் இழக்காதே. வாழ்க்கை பெரியது. நீ யாரென்று உனக்கே புரிய வைக்கும் ஆயுதம்தான் அவமானம். சிரித்து கொண்டே இரு. உன் துயரங்கள் உன்னை அளவைக்க முடியாமல் உன்னிடம் தோற்று போய் ஓடும் வரை. நடுத்தெருவில் நிற்கும் நிலை வந்தாலும் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் சற்று ஓரமாய் நில்லுங்கள்.
உன்னை நீயே செதுக்கிக் கொள்ள பலரது அவமானங்களும் சிலரது துரோகங்களும் தான் உனக்கு ஒளியாக இருக்கும். பொருத்தமாக பொய் பேசக்கூடியவர்கள்தான் இவ்வுலகில் பரம யோகியன் மாதிரி வளம் வருகிறார்கள். எதிரிய பேச விட்டு கவனிக்கவும், துரோகிய பேச விடாமல் கவனிக்கவும். உனக்காக வாழ்கிறேன் என்று பிறர் சொல்வதை விட உன்னால் வாழ்கிறேன் என்று ஒருவரை சொல்லவை. எண்ணங்களில் நீ அழகாக இரு. உன் தோற்றம் எப்படி இருந்தாலும் கவலை கொள்ளாதே. எனக்கு எல்லாமே தெரியும் என்று சொல்லிக் கொள்ளுங்கள், தவறில்லை. ஆனால் அடுத்தவனுக்கு எதுவுமே தெரியாது என்று கவனித்து விடாதீர்கள். நம்மை காணாமனு தேடுற பலர் இருந்தாலும் நாம தொலைஞ்சா சந்தோஷம்னு நினைக்கிற சிலர் இருப்பதால் தான் வாழ்க்கை சுவாரஸ்யமாக போகுது. உனக்கு மற்றவர்களை ஏமாற்ற தெரியவில்லை என்பதுதான் உனக்கு பிழைக்க தெரியவில்லை என்று இந்த உலகம் சொல்கிறது. வெற்றி ஒருபோதும் இறுதி அல்ல, தோல்வி ஒருபோதும் உறுதி அல்ல. கவலைகள் ஒருபோதும் மருந்தாகாது, அவைகள் நம் நிம்மதியை கெடுக்கும் விஷம். எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையுடன் எதிர்கொள், நம்பிக்கையுடன் போராடு. உன்னால முடியாது இந்த வார்த்தைகள் சிலரை தூண்டிவிடவும் சிலரை துவண்டு விடவும் செய்கிறது. சோகங்கள் நமக்கு சொந்தமானது அல்ல, அதை தக்க வைத்துக் கொள்வதும் தகர்த்தெறிவதும் அவரவர் துணிவில்தான் இருக்கிறது. வலித்தாலும் சில உண்மைகளை ஏற்றுக்கொள். வாழ்வு வழிகளில் ஒளிந்துள்ளது. வழிகள் இல்லாத வாழ்வும் இல்லை, வழிகள் இல்லா வழியும் இல்லை. சில வழிகளை மறந்து விடாதே, எல்லாமே மறப்பதற்காக நடக்கவில்லை. சிலரை புரிஞ்சிக்க முடியாது, சிலரை புரிஞ்சிக்க கூடாது, சிலரை கண்டுக்க கூடாது, சிலரை கண்டுக்காம விடக்கூடாது. சிலர்கிட்ட உரிமை எடுத்துக்க கூடாது, சிலர்கிட்ட உரிமையை விட்டு கொடுக்க கூடாது. இதுல தெளிவா இருந்தா வாழ்வே தெளிந்த நீரோடைதான். 1000 உறவுகள் துணையாக இருந்தாலும் வாழ்வை தனியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும். அவரவர் பாதை, அவரவர் பயணம், அவரவர் மனம், அவரவர் வாழ்க்கை. தொடங்கும் இடத்தில் இருந்து பார்க்கும்போது பாதை முடிவது போல தெரியும். நம்பிக்கை கொண்டு நடைபோட்டால் பயணம் தொடரும், இலக்கு தெரியும். வாழ்க்கை ஒரு பயணம். நல்லதோ கெட்டதோ நகர்ந்து கொண்டே இருங்கள். இன்பம் வந்தால் ரசித்துக் கொண்டே செல்லுங்கள், துன்பம் வந்தால் கடந்து செல்லுங்கள்.